இல்ல இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அலோபதியில வந்து பார்த்தீங்கன்னா, நீர்க்கட்டி குடுக்குறாங்க. ஒரு 6 மாசம், 9 மாசம் இந்த மாரிலாம் நெறைய பீரியட் ஆஃப் டைம்ஸ் குடுத்து, அத வந்து க்யூர் பண்றாங்க. எங்களுதுல வந்து 48 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் அந்த பிசிஓடிக்காகவே குடுக்குறோம். அதாவது பச்சிலை கலந்த சாறுகள் வந்து குடுக்கும்போது, நம்மளது எல்லாமே பச்சிலை மூலிகை தான் பேஸு. அதாவது மலைகள்லேருந்து கொண்டுட்டு வர மூலிகைகள ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாரி, இத்தனை மூலிகைகள் ஆட் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, வெயிட் கெயின் ஆகிறது, வெயிட் லாஸ் ஆகிறது. வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா, ஒயிட் சார்ஜ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப லீனா இருப்பாங்க. இடுப்பு வலி அதிகமா இருக்கும். பிம்பிள்ஸ் ஃபேஸ் ஃபுல்லா வரும். ஹெவியா ஹேர் லாஸ் இருக்கும். நம்மளோட உயிர் சத்து எல்லாமே ஒயிட் சார்ஜா வெள்ளைப்படுதல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி போம்போது, அவங்க உடம்புல எந்த உயிர் சத்துமே இருக்காது. அப்புறம் எங்க கருமுட்டை உற்பத்தியாகி, கர்ப்பப்பைக்கு வந்து 21 நாள்ல வெடிச்சா தான் 28வது நாள் நமக்கு பீரியடு. அங்க நமக்கே சத்து பத்தலங்கக்குள்ள, கருமுட்டை எங்க போய் உற்பத்தி ஆகும்? அதான் ஒயிட் சார்ஜா ரெகுலரா வெளிய போயிட்டே இருக்கே.